படம் ரிலீஸ் ஆயிருச்சு. பொங்கல் கிளாஷா வந்த ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆனதால பராசக்தி படம் மட்டும் தனியா ரிலீஸ் ஆகிருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். இந்த பராசக்தி படத்துக்கு தமிழ்நாட்டுல டீசென்டான ரிவ்யூவும் அதை தாண்டி மத்த ஸ்டேட்ல ஓவர்சீஸ்ல ஆவரேஜான ரிவ்யூவும் வந்திருக்கு. என்ன தொங்கிருச்சு? இந்த பராசக்தி படத்துக்கு வர ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு சூர்யா ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க போல. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். அது எப்படின்னு தெரியல, துல்கர் சல்மான் ரிஜெக்ட் பண்ண எல்லா படமும் மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. என்ன இது? பராசக்தி படம் ரிலீஸுக்கு முன்னாடி துல்கர் சல்மான் ரிஜெக்ட் பண்ண படம் எப்படி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி ஆயிரும் போல. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. பராசக்தி படத்துக்கு டிஎம்கே பல வழியில ஃப்ரீயாவே டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. டிஎம்கே இந்த பராசக்தி படத்தை இண்டஸ்ட்ரி கிட்ட ஆக்க எப்படி எல்லாம் முட்டு கொடுக்க போறாங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த பராசக்தி படத்தோட தீ பரவுனுச்சா இல்ல அடைஞ்சிருச்சானே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.